ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் நதிரா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் லாலிபாப் ரெசிபி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களால் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சுட சுட செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் மயோனைஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இது ஹோம்மேட் மயோனைஸ் தான். ஸோ இந்த ரெசிபி வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வாங்க இப்போ ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம செய்யக்கூடிய வந்து சிக்கன் லாலிபாப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம கடையிலே வந்து சிக்கன் லாலிபாப்க்குன்னு கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அது போல் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை நீங்களே வீட்டில் வாங்கி கட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி சிக்கன் லாலிபாப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது ஓரமாக இருக்கட்டும். இப்போது ஒரு பவுலில் வந்து இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சு வைக்கணும். ஸோ அதுக்காக ஒரு சில பொருட்கள்லாம் இது கூட சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ சோயா சாஸ் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சாஸு. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் வந்து புளிஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் பெப்பர் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பவர் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ கரண்ட் இல்லை, அதனால் வந்து வீடியோ வந்து ரொம்ப கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் ரைஸை வந்து இதில் நல்லா டிப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் வச்சிட போகிறோம். அப்போ தான் வந்து பொரிக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க மசாலா, உப்பு, காரம், ஸோ இது எல்லாமே அதில் நல்லா கலந்து பொரிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே பொரித்து எடுக்காமல் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பொரித்து எடுங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி ஃப்ளவர் அப்படியே மூடி போட்டு வச்சிட போகிறேன். ஸோ இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு சிக்கன் லாலிபாப்பாக பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ வந்து இதை பொரித்து எடுக்கிறதுக்கு வந்து நாம் ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பவுலில் நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, அதே ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். ஸோ இது நம்ம பொரித்து எடுக்கிறதுக்கு ஸோ இந்த பேட்டரில் நல்லா டிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா முறுமுறுன்னு சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ 1/4 கப் அளவுக்கு மைதா, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அது காரம் இருக்காது, ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன். நான் வீடியோக்காக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் செய்யும்போது ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாதீங்க, ஒரு மிளகாத்தூள் ஆட் பண்ணி மட்டும் செய்யுங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பேனில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். நான் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். ஸோ கடாய் வந்து லைட்டாக சூடாயிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெய் வந்து விட்டுட்டேன். எண்ணெய் வந்து லேசாக நல்லா சூடாகி வரட்டும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் லாலிபாப்பை அந்த பேட்டரில் நல்லா டிப் பண்ணி நம்ம வந்து பொரித்து எடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை ரெடி பண்ணி நீங்கள் வந்து பொரித்து எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸோ ஒவ்வொன்றா இந்த மாதிரி பொரித்து எடுத்துருவோம். ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்.
எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 12 பீஸ் வந்துச்சு. அது 1/2 கேஜின்னு நினைக்கிறேன், 1/2 கேஜான்னு சரியாக தெரியல. ஆனால் ஒரு 12 பீஸ் வந்துச்சு. அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கீழே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக எடுத்து விடுங்க. திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒட்டாமல் கண்டிப்பாக வந்துடும். பார்த்தீங்கன்னா நல்லா கீழே வெந்துருச்சு. நான் லைட்டாக திருப்பி போட்டுக்கிறேன். சில மணி எண்ணெயில் போட்டுட்டு நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுங்க. ஸோ சிக்கன் பொரிச்சிங்க அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயிலேயே அந்த சிக்கனை விட்டுறாதீங்க. ஸோ அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. உடனே அதை எடுத்துருங்க. எடுத்து நீங்கள் வேறு பிளேட்டில் மாற்றிடுங்க. அப்போ தான் நல்லது. நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும் அப்படின்னு நீங்கள் அந்த எண்ணெயிலே ஊற விடாதீங்க. ஸோ அது சாப்பிடும்போது உடம்புக்கு ஹெல்த்து கிடையாது. ஸோ சூப்பரான சிக்கன் லாலிபப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் சிக்கன் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.